உங்களுக்கு கோவம்லாம் என் மேல மட்டும் தானே? எதுக்கு பாட்டியை தனியா விட்டுட்டு இங்க வந்தீங்க? நான் அங்க போனப்ப நீங்க வீட்டை விட்டு வந்துட்டதா சொன்னாங்க. ரொம்ப கவலையோட இருந்தாங்க. பாட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்க நல்லபடியா இருக்கேன்னு சொல்லலாம்ல. ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசினா உங்களுக்கும் மனசு ஆறுதலா இருக்கும். நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமாவும் கவலையாவும் இருக்கு. இந்த அபி எங்க இருக்கான், எப்படி இருக்கான் ஒண்ணுமே புரியல. ரொம்ப கோவத்தோட விட்டு விட்டு வெளியே போனான். எங்க கஷ்டப்படுறானோ தெரியல. ஆனா பாட்டி ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆனா பிபி அதிகமாகும். அதுவும் இல்லாம பிரபாவும் தேடி தானே போயிருக்காரு. சீக்கிரமாவே நல்ல நியூஸ் வரும் பாட்டி. அபிதான் போன் பண்றா. அபி எப்படிப்பா இருக்க? பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன். அபி எங்கப்பா இருக்க? எதுவுமே சொல்லாம போயிட்டியப்பா. போனை கூட எடுக்க மாட்டேங்கிற. நீ எங்க இருந்தாலும் சரி உடனே வீட்டுக்கு வா. இல்ல பாட்டி, என்னால இப்ப வர முடியாது. பாட்டி, ஒரு டீல் சைன் பண்ண டெல்லி போயிட்டு இருக்கேன். நாளைக்கு நைட் வந்துடுவேன். அண்ட் டிராவலிங்ல என் ஃபோன் கிடைக்காம போகலாம். அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. திரும்ப வந்ததுக்கப்புறம் நானே கால் பண்ணுறேன். ஏய் ஒரு நிமிஷம் அபி. பிரக்யா வந்தாப்பா. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்லை பாட்டி, பிரக்யா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது தேவையும் இல்லை. வச்சிடுறேன் பாட்டி. சரிப்பா. பாட்டிக்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? நாம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம்னு சொல்ல வேண்டியதானே? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கோங்கிற விஷயத்த பாட்டிக்கு நான் சொல்ல விரும்பல. அவங்க தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணிப்பாங்க. நாம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் மனசளவுல ஒன்னா இல்லை. இது வரைக்கும் ஒன்னா இருந்தோமான்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஒன்னா இருக்க போறதும் இல்லை. பாட்டிக்கு இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசினதுனால அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. நீயும் அவங்கள பத்தி கவலைப்படுறாங்க. இப்போ அது என்ன நிம்மதியா இருக்க விட. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். என் கண் முன்னாடி நிக்காத. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேங்க? இது எதுவும் உண்மை இல்லை. ஒரே ஒரு தடவை நான் சொல்றது கேளு. அபி எங்க போனான்னு தெரியலையே. போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா. அவளை நான் இப்ப எங்கன்னு போய் தேடுவேன்? அந்த பிரக்யா அவளும் இங்க இல்ல. இவங்க 2 பேர் பின்னாடி அலையறதே எனக்கு வேலையா போச்சு. ஆலியா கிடைச்சாங்களா? யாரு கேக்குற? நீ அங்க அந்த அபியை தேடி தானே போன தனு? அவனை பத்தி கேட்காம வேற யாரை பத்தி கேட்க போற? ஒன்னு அபி மாட்டணும், இல்ல பிரக்யா மாட்டணும். அவங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை புரிஞ்சு. இல்ல ஆலியா, அபி பிரக்யா 2 பேருமே இங்க இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரக்யா இங்க வந்துட்டு போனதா வீட்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. அபிக்கும் கால் பண்ண அவ எடுக்கல. இப்ப யார்கிட்ட கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட கேக்குறதுன்னா என்னடி அர்த்தம்? உனக்கு இது தெரிஞ்சு ஆகணும் தனு. ஆனா ஆலியா, நான் தனியா எப்படி? இது வரைக்கும் நீ எல்லாத்தையும் தனியா தானே பண்ண. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பிரக்யா வெளியில போனப்ப நீதான் எல்லாத்தையும் தனியா பண்ண மாதிரி சொன்ன. இப்போ என்னாச்சு? அபி மட்டும் நம்ம பேசின அந்த வீடியோவை பார்த்தா அவ்வளவுதான். நம்ம 3 பேரோட கதை க்ளோஸ். என்ன நிக்கில விடு தனு. உன்னை பத்தி யோசி. எங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா நிக்கில அபி போட்டு அடிப்பான். இல்லனா போலீஸ்ல அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தனு. நான் அந்த வீட்டை விட்டு எப்பவோ வெளியில வந்தாச்சு. இதுக்கு மேல இங்க என்ன நடக்கணும்? ஆனா ஓ நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ மட்டும் மாட்டிக்கிட்டா அவன் கண்ணுக்கு நீதான் வில்லியா தெரிவ. அதுக்கப்புறம் உன் நிலைமைய யோசிச்சு பாத்துக்கோ. ஆல்ரெடி உன்னை பத்தின எல்லா நெகட்டிவ் விஷயமும் அபிக்கு நல்லாவே தெரியும். நீ கெட்டவங்கிறதும் அபிக்கு தெரியும். இதுல இந்த விஷயமும் மாட்டுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. சோ சீக்கிரமா போய் அவளை தேட ஆரம்பி. ஒன்னு அபிய கண்டுபிடி, இல்ல அந்த பிரக்யாவை கண்டுபிடி. அந்த வீடியோவை அவ அபி கிட்ட காட்டவே கூடாது. நானே ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆலியா. ஆனா உன்ன மாதிரி ஹோட்டல்ல உட்கார்ந்து ஆர்டர்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் கூட நான் மட்டும் தான் பண்ணேன். ஆக்சிடென்ட்டையும் நான் தான் பண்ணேன், அபியும் நான் தான் பிரெயின் வாஷ் பண்ணேன். இதுல நீங்க 2 பேரும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்ல. You know what? நான் நினைச்சேன்னா என்னாலயும் உனக்கு ஆர்டர் போட முடியும். So don't you dare order me. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். முடியலன்னா நான் உனக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். போன் வைக்கிறேன்.
இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஆஸ்திரேலியால இருந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ண வரல, என் கழுத்து அறுக்கதான் வந்திருக்கா. எனக்கு அபிக்கு மட்டும் கல்யாணம் நடக்கட்டும். அப்புறம் நான் யாருங்கறத இவங்க எல்லாருக்கும் காட்டுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை மரியாதையும் இந்த வீட்ல இருந்து எனக்கு கிடைச்சி ஆகணும். என்ன பண்ற? இது போட்டுக்குங்க ப்ளீஸ். ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நீங்க மழையில வர நினைச்சிருக்கீங்க. பாவன் உள்ள வர சொன்னா நீ என்னைய ஆர்டர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உங்களை ஆர்டர் பண்ணலங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையில தாங்க சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ அதுக்கான உரிமையை எப்பயோ இழந்துட்ட. அண்ட் இனிமே இந்த தாலிக்கும் மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. அதை பார்த்து நான் எமோஷனல் ஆவேன் மட்டும் நினைக்காத. எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு டிவோர்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் டெம்பரரியாக தான் இது உன் கழுத்தில் இருக்க போகுது. அதனால இப்போ நீ அந்த தாலியை எடுத்து கழட்டி வச்சாலும் நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். யூ டோன்ட் டிசர்வ் டு வேர் திஸ். தாலியை ஒரு நாள் போட்டுக்குவாங்களா இல்ல வாழ்க்கை முழுக்க போட்டுக்குவாங்களா? எனக்கு இதை போட்டுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. டிவோர்ஸ் இனிமே தானே ஆக போகுது, இன்னும் ஆகலையே. நமக்கு டிவோர்ஸ் ஆகாத வரைக்கும் நான் தான் உங்களை பார்த்துப்பேன். இந்த தாலியும் கழுத்துல இருக்கும். நீங்க இதை பத்தி என்ன கேள்வியும் என்கிட்ட கேட்க கூடாது. ஒருவேளை நான் உங்களை அக்கறையா பாத்துக்கிறது பிடிக்கலன்னா நீங்களாவது உங்களை பாத்துக்கோங்க. அப்பதான் என்னால உங்களை விட்டு ஒதுங்கி இருக்க முடியும். இதெல்லாம் வேண்டாம்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாதா? முதல்ல நடிக்கிறத நிறுத்து. எரியும் தீயை நான் எண்ணில் கண்டேன். உயிரின் உயிராய் உன்னை கண்டேன். என்னை அள்ளி உன் கையில் கண்டேன். காதல் கொண்டு கண்கள் கெஞ்ச அடி கை மீறி உயிரோடுதே. உன்னாலே கண்கள் தள்ளாடி உறங்காமல் ஏங்கும் என் ஆவி. எங்க மருந்து எதுவும் இல்லை. நான் போய் உங்களுக்கு குடிக்க சூடா ஏதாவது கொண்டு வரேன். பால் இருந்தா டீ காஃபி போடலாம். ஆனா இங்க எதுவுமே இல்லையே. நீங்க என்ன பண்றீங்க பாட்டி? இது கஷாயம்மா. அபியோட சின்ன வயசுல இருந்தே நான் இந்த கஷாயத்தை அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன். இந்த கஷாயத்தை ஒரு தடவை குடிச்சா போதும், அவன் உடம்பு எல்லாம் சரியா போயிடும். நீ வேணா பாரு, இந்த கஷாயத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அவன் சுறுசுறுப்பா எழுந்து ஓட ஆரம்பிக்கிறானா இல்லையா பாரு. பாட்டி நல்ல விஷயம்தான். இது எனக்கும் சொல்லி கொடுங்களா? அதுக்கு என்ன, இது ரொம்ப ஈஸிமா.
பாட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, படுத்து தூங்குங்க. லேட்டா தூங்குனா உடம்புக்கு கெடுதல் பாட்டி, சொல்றத கேளுங்க. வாங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க ப்ளீஸ். நீ சொல்ற மாதிரி படுத்துக்கலாம், ஆனா தூக்கம் கொஞ்சம் கூட வரமாட்டேங்குதே. அதுக்கு பதிலா கவலை தான் அதிகமா வருது. பாட்டி அபிய காணுமே எங்க? ஏன் எதுக்காக என்கிட்ட கேக்குற? நீதான் அவனோட வருங்கால பத்தினியாச்சே. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். இத பார், ஒருவேளை எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், புரிஞ்சுதா? இனிமே என்கிட்ட உன் மூஞ்சியை கொண்டு காட்டாத. முதல்ல போ இங்க இருந்து. ஏற்கனவே தூக்கம் வர மாட்டேங்குது, இப்போ உன் முகத்தை வேற பாத்துட்டேன்னா இனிமே சுத்தமா வரப்போறது இல்ல. உன்னை இங்க இருந்து போ சொன்னேன். இவங்க எல்லாருமே எனக்கு எதிரி ஆயிட்டாங்க. அபிக்கும் எனக்கு மட்டும் கல்யாணம் நடக்கட்டும். இவங்க எல்லாரையும் ஏன் கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வரேன். எல்லாம் அந்த ஆலியாவால தான். அவ இந்த வீட்டுல இருக்கும்போது அவ கூட சேர்ந்து எல்லாரும் என்னைய வெறுத்துட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அபி எங்க போயிருக்கான்? அவன் எங்க இருக்கான்னு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? சீக்கிரமா இந்த கஷாயத்தை குடிச்சீங்கன்னா என்னங்க என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு எந்திரிங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னங்க கண்ணு தரங்க ப்ளீஸ், எந்திரிங்க. ஏய், நான் ஒன்னும் செத்துல உயிரோட தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். அது சொன்னா உங்களுக்கு புரியாது. என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமும். ஜுரம் அடிக்குதுங்க. உங்களுக்கு ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. சரி, இப்ப கொஞ்சம் கஷாயத்தை குடிங்க, காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். உனக்கு புரியலையா இல்ல புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறேன்? வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு பிடிக்காததா ஏன் மறுபடியும் செய்யறேன்? இதை நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை நினைச்சுக்கிறேன். நான் வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா நீங்களும் இங்க வந்திருக்க மாட்டீங்க. நீங்க மட்டும் இங்க வரலன்னா ஜுரத்துல இவ்ளோ கஷ்டப்பட மாட்டீங்க. எனக்கு தெரியுங்க, கொஞ்ச நாளாவே நாம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கோம். என் கண்ணு முன்னாடி நீங்க இப்படி கஷ்டப்படுறப்ப என்னால எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? வேற எந்த காரணமும் இல்லையா? வேற என்ன காரணம் இருக்க முடியும்? உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம உறவையே நீங்க 2ஆ முறிச்சிட்டீங்க. உங்களுக்கு நம்ம உறவே தேவையில்லைன்னு தோணிடுச்சுல்ல. நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல, அப்புறம் ஆதாரத்தையும். நான் காட்டின ஆதாரத்தை ஒரு தடவை கூட உங்களுக்கு பார்க்கணும்னு தோணல. முதல்ல இந்த கஷாயத்தை குடிங்க. என்னங்க, கஷாயம் உங்க கையில கொட்டிடுச்சா? எங்க காமிங்க, ரொம்ப வலிக்குதா? கை மேலலாம் ஒன்னும் படல. கஷாயம் சூடா இருந்துச்சு, அதான் நாக்கு சுட்டுடுச்சு. ஒரே கனாயின் வாழ்விலே அதை நெஞ்சில்
மெய்யாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பேன். வானே என் மேலே சாய்ந்தாலுமே நான் மீண்டு காட்டுவேன். நீ என்னை கொஞ்சம் கொஞ்சினான் நிலாவை வாங்குவேன். இந்த நிக்கில் இருக்கானே, நேரம் கெட்ட நேரத்துல கால் பண்ணி கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். இல்லனா ஆலியா மாதிரி இவனை ஆர்டர் போடுவான். சொல்லு நிக்கில். அபிய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? தெரிஞ்சதே. அபி இப்ப என் கூட தான் இருக்கான். கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? என்னத்தனு விளையாடுறியா? நான் விளையாடுறேனா? நீயும் அந்த ஆலியாவை என் கையில கடிச்சிங்க, உங்களுக்கு கொன்னே போட்டுருவேன். உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஒருத்தி என்னடானா எனக்கு கால் பண்ணி என்கிட்ட கேள்வி கேட்டு கத்துறா. அவ இஷ்டத்துக்கு நான் என்னமோ வாடிமா மாதிரி ஆர்டர் போடுறா. ஆர்டர் போடுறதுன்னா எப்படி? ஒரு பீஸாவை டெலிவரி பண்ற பாய் கிட்ட 30 மினிட்ஸ்ல வந்துருமான்னு கேக்குற மாதிரி கேக்குறான். பிரக்யா அபிய தேடணுங்கிறது எனக்கும் தெரியும். எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு? அவங்கள எப்படி தேடி எப்ப கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு கால் பண்ணி என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த நேரத்துல உன்னால தூங்க கூட முடியுதா? அவ கையோட நம்ம வீடியோவை கொண்டு போயிருக்கா. உனக்கு தூக்கம் வருதா? அன்பிலீவபிள். இத பாரு நிக்கல், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ அதை பண்ணிக்கோ. தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. ஹேய், இந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த பொண்ணுதான். ஆனா இவ தூங்கணும்னு சொல்றா. ஆனா நான் இங்க டு ஹெல்ப் வித் திஸ் woman, டு ஹெல்ப் வித் திஸ் woman. இவ மட்டும் இல்ல, அந்த ஆலியாவும். தூங்கு, நல்லா தூங்கு, நீ நல்லா தூங்கு. எனக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளத்துக்கு காரணமானவங்களே நிம்மதியா தூங்கும்போது நிக்கில் நீ எதுக்கு கவலைப்படுற? நல்லா தூங்க வேண்டியதானே? ஆனா இது தூங்குறதுக்கான நேரம் இல்ல. உன்னோட கனவு கோட்டையை உடைஞ்சுக்கிட்டு வருது. எப்படி உன்னால நிம்மதியா தூங்க முடியும்? நீ உடனே பிரக்யாவை பார்த்து தடுத்து நிறுத்தியாகணும். ஏன்னா உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்காக கண்டிப்பா ஒரு பேக்கப் பிளான் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி அந்த முட்டாள் தனுவுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும். அஜாக்கிரதையாக இருந்து வாழ்க்கை மொத்தத்தையும் நாசமாக்கிக்க போறா.